உலகளாவிய விவசாயத்துறை இன்று மாபெரும் மீள முடியாத ஒரு வரலாற்று மாற்றத்தை சந்தித்து வருகிறது. விவசாயம் என்பது அதிக அளவில் விளைச்சலை கொடுப்பது என்ற அடிப்படை நிலையிலிருந்து மாறி அதீத மதிப்பு கூட்டல், கடுமையான தர கட்டுப்பாடு மற்றும் அதிநவீன தொழில்நுட்பம் சார்ந்த பதப்படுத்துதல் என்ற புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. உலக விவசாய வர்த்தகத்தை ஆழமாக ஆராய்ந்தால் ஒரு ஆச்சரியமான முரண்பாடு புலப்படும். அமெரிக்கா, பிரேசில், சீனா, கனடா போன்ற மாபெரும் நிலப்பரப்பு கொண்ட நாடுகள் மட்டுமே இன்று உலக ஏற்றுமதி சந்தையை ஆளவில்லை. அவற்றை சற்று தள்ளிவிட்டு பார்த்தால் தமிழ்நாட்டின் பரப்பளவான சுமார் 1,30,000 சதுர கிலோமீட்டருக்கு இணையான நிலப்பரப்பை கொண்ட நடுத்தர மற்றும் சிறிய நாடுகளே இன்று விவசாய ஏற்றுமதியில் மாபெரும் வல்லரசுகளாக திகழ்கின்றன. பரந்த விளைநிலங்களை கொண்டு அவர்கள் இந்த பல பில்லியன் டாலர் வருவாயை ஈட்டவில்லை. மாறாக இணையற்ற உள்கட்டமைப்பு, துல்லியமான தரம் பிரித்தல் மற்றும் அதிநவீன தொழில்முறை மதிப்பு கூட்டல் மூலமாகவே இதனை சாதித்துள்ளார்கள். ஐரோப்பிய நாடுகள் நமக்கு ஒரு மிகச்சிறந்த பாடத்தை கற்பிக்கின்றன. நிலப்பற்றாக்குறையும் கடுமையான விதிகளும் விவசாய வளர்ச்சிக்கு ஒருபோதும் தடையல்ல என்பதை அவர்கள் ஆணித்தரமாக நிரூபித்துள்ளார்கள். சரி, இந்த நாடுகளுடன் தமிழ்நாட்டையும் ஒப்பிடுவோம். உதாரணமாக நெதர்லாந்து. தமிழ்நாட்டின் 1/3 பங்கு நிலப்பரப்பை மட்டுமே கொண்ட இந்த சிறிய நாடு ஆண்டுக்கு சுமார் 11 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்து உலகையே வியப்பில் ஆழ்த்துகிறது. அவர்களின் ரகசியம் என்ன? நிலப்பற்றாக்குறையையும் பருவநிலை சவால்களையும் அவர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தால் வென்றுவிட்டார்கள். பல அடுக்குகள் கொண்ட தட்பவெப்பநிலை கட்டுப்படுத்தப்பட்ட நவீன பசுமை குடில்கள் மூலம் மிக குறைந்த நிலத்தில் ஆண்டு முழுவதும் தக்காளி, குடைமிளகாய் மற்றும் மலர்களை பிரம்மாண்டமாக உற்பத்தி செய்கிறார்கள். நெதர்லாந்தை விட சிறிய நாடான பெல்ஜியம் விவசாய நிலங்களை விட தனது தொழில் உள்கட்டமைப்பையே அதிகம் நம்பியுள்ளது. ஆப்பிரிக்காவிலிருந்து கச்சா கோகோ கொட்டைகளையும் வாழைப்பழங்களையும் இறக்குமதி செய்து அதிநவீன ஆலைகளில் பதப்படுத்தி அதை உலக புகழ்பெற்ற பெல்ஜியம் சாக்லேட்டுகளாக மாற்றி 4.15 லட்சம் கோடி ரூபாயை ஈட்டுகிறது. இதுதான் உச்சக்கட்ட மறு ஏற்றுமதி உத்தி. ஜெர்மனியோ தனது பிரம்மாண்டமான இயந்திர உற்பத்தி திறனை பயன்படுத்தி கோதுமை மற்றும் பார்லியை உயர்தர பேக்கேஜ் செய்யப்பட்ட உணவுகளாகவும், பிரீமியம் பால் பொருட்களாகவும், அதிநவீன விவசாய இயந்திரங்களாகவும் மாற்றி 8.47 லட்சம் கோடி ரூபாய் ஈட்டுகிறது. பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாடுகள் தங்களுடைய பாரம்பரியத்தை எப்படி பணமாக்க வேண்டும் என உலகிற்கு காட்டுகின்றன. பிரான்ஸ் தனது புவிசார் குறியீடு பெற்ற பொருட்களை ஷாம்பெயின் மற்றும் உயர்தர பாலாடை கட்டிகளாக மாற்றி பிரீமியம் விலைக்கு விற்கிறது. இத்தாலியில் விவசாய நிலங்கள் சிறு சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் மேட் இன் இட்டாலி என்ற சர்வதேச பிராண்ட் முத்திரையின் மூலம் சிறு விவசாயிகளை ஒருங்கிணைத்து சாதாரண தக்காளியை பிரீமியம் பாஸ்தா சாஸாகவும், திராட்சையை உயர்தர ஒயினாகவும் மாற்றி பல ஆயிரம் கோடிகளை சம்பாதிக்கிறது. அதே சமயம் கடும் தண்ணீர் பஞ்சத்தால் தவிக்கும் ஸ்பெயின் நாடு கடல் நீரை நன்னீராக்கும் தொழில்நுட்பம் மற்றும் குறைந்த ஆற்றல் செலவாகும் பிளாஸ்டிக் பசுமை குடில்கள் மூலம் வறட்சியை வென்று இன்று ஐரோப்பாவின் பழத்தோட்டமாக மாறி 5.81 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறது. ஐரோப்பாவை தாண்டி பார்த்தால் வியட்நாம் தனக்கு தேவையான 90% கச்சா முந்திரியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அதை உள்நாட்டில் பதப்படுத்தி உலக முந்திரி ஏற்றுமதியில் 80% தன் வசப்படுத்தியுள்ளது. தாய்லாந்து வெறும் மூலப்பொருட்களை விற்பதை நிறுத்திவிட்டு கேன்களில் அடைக்கப்பட்ட சூர மீன் மற்றும் அன்னாசி பழங்கள் என முழுமையாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாறியதன் மூலம் 3.49 லட்சம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டுகிறது. பருவநிலை மற்றும் புவிசார் அரசியல் நெருக்கடிகளில் இருந்து தன் பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்கிறது. போலந்து நாடு லட்சக்கணக்கான சிறு விவசாயிகளை மாபெரும் கூட்டுறவு அமைப்புகளாக ஒருங்கிணைத்து ஐரோப்பிய தரத்திற்கு ஏற்ப பால் மற்றும் கோழி இறைச்சியை ஏற்றுமதி செய்கிறது. கலிபோர்னியா ஒரு தனி நாடாக கருதப்பட்டால் பாதாம், பிஸ்தா போன்ற சிறப்பு பயிர்களை மிக கடுமையான தர கட்டுப்பாடு மற்றும் சர்வதேச பிராண்டிங் மூலம் உலகிற்கு விற்று 1.83 லட்சம் கோடி ரூபாயை ஈட்டுகிறது.
இந்த உலகளாவிய ஜாம்பவான்களுடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் நிலை ஒரு பெரும் முரண்பாடாகவே உள்ளது. சுமார் 41,500 கோடி ரூபாய்க்கு குறைவான விவசாய ஏற்றுமதியையே நாம் செய்கிறோம். நாம் அதிக விளைச்சலை தருகிறோம், ஆனால் லாபத்தை வேறு யாரோ எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த உலகளாவிய பின்னணியில் தமிழ்நாடு ஒரு முக்கியமான திருப்பு முனையில் நிற்கிறது. விவசாய உற்பத்தியில் நமது மாநிலம் அபாரமான சாதனை படைத்து வருகிறது. மக்காச்சோளம், எண்ணெய் வித்துக்கள், நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தியில் தேசிய அளவில் முதலிடத்திலும் நெல் உற்பத்தியில் 2ஆம் இடத்திலும் நாம் உள்ளோம். ஆனால் இவ்வளவு வலுவான விவசாய அடித்தளம் இருந்தும் உலக அளவில் நமக்கு இணையான புவியியல் அமைப்பு கொண்ட நாடுகளோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் விவசாய ஏற்றுமதி மதிப்பு மிகவும் பின்தங்கியே காணப்படுகிறது. 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் மொத்த பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதி சுமார் 83,747 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. தமிழ்நாட்டின் பன்முக ஏற்றுமதி 4.32 லட்சம் கோடி ரூபாயாக இருந்தாலும் அதிக மதிப்பு கூட்டப்பட்ட பதப்படுத்தப்பட்ட விவசாய பொருட்களின் ஏற்றுமதியில் நமது மாநிலத்தின் பங்கு அதன் பிரம்மாண்டமான கச்சா உற்பத்தி திறனுக்கு ஈடாக இல்லை. மாம்பழ உற்பத்தியில் நாம் உலக அளவில் முன்னணியில் உள்ளோம். ஆனால் இன்றும் மாம்பழங்களை வெறும் கூழாகவே ஏற்றுமதி செய்யும் பழைய முறையிலேயே நாம் சிக்கியுள்ளோம். இதிலிருந்து மாறி உறைநிலை உலர்த்தப்பட்ட பொடிகளாகவும் ஆர்கானிக் பானங்களாகவும் அதிக லாபம் தரும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக நாம் மாற வேண்டும். ஈரோடு மஞ்சள் உலக புகழ் பெற்றது. ஆனால் நாம் வெறும் மஞ்சள் தூளை மட்டுமே விற்கிறோம். அதில் உள்ள குர்குமின் மற்றும் ஒலியோரசின் ஆகிய அதிக மதிப்புள்ள ரசாயனங்களை அதிநவீன தொழில்நுட்பம் மூலம் பிரித்தெடுத்து உலக மருத்துவத்துறைக்கு விற்றால் நமது வருவாய் பல மடங்கு அதிகரிக்கும். தேங்காய் விவசாயத்தில் விலை வீழ்ச்சியடையும் கொப்பரை மற்றும் சாதாரண தேங்காய் எண்ணெயை மட்டுமே நம்பி இருக்காமல் உலக சந்தையில் மாபெரும் வரவேற்பை பெற்றுள்ள வெர்ஜின் கோகனட் ஆயில் மற்றும் ஆக்டிவேட்டட் கார்பன் போன்ற அதிக லாபம் தரும் தயாரிப்புகளுக்கு நாம் உடனடியாக மாற வேண்டும். அபரிமிதமான விளைச்சல் தரும் நிலக்கடலை மற்றும் கரும்பு உற்பத்தியிலும் கலிபோர்னியாவை போல கடுமையான தரப்பிரித்தல், நவீன பேக்கிங் முறைகள் மற்றும் கரும்பிலிருந்து உயர்தர எத்தனால் தயாரிக்கும் ஒருங்கிணைந்த ஆலைகளை நாம் இன்னும் முழுமையாக கட்டமைக்கவில்லை. அப்படியானால் உலக அரங்கில் ஜெயிக்க தமிழ்நாடு இப்போது செய்ய வேண்டியது என்ன? 1. ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்து போல தண்ணீர் மற்றும் நிலப்பற்றாக்குறையை ஒரு தடையாக நினைக்காமல் புள்ளியமான நுண்ணீர் பாசனம் மற்றும் உள்ளூர் தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற குறைந்த செலவிலான பசுமை குடில் தொழில்நுட்பங்களை மாநிலம் முழுவதும் பரவலாக்க வேண்டும். 2. போலந்து மற்றும் இத்தாலியைப் போல சிதறி கிடக்கும் நமது சிறு விவசாயிகளை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலம் வலுவான தொழில்முறை அமைப்புகளாக மாற்றி நேரடி பதப்படுத்துதல் மற்றும் சர்வதேச தரக்கட்டுப்பாட்டை கொண்டு வர வேண்டும். 3. பிரான்ஸ் நாட்டை போல நம்மிடம் உள்ள 59 புவிசார் குறியீடுகளை வெறும் கலாச்சார அடையாளங்களாக மட்டும் பார்க்காமல் அவற்றை சர்வதேச சந்தையில் அதிக விலைக்கு விற்கக்கூடிய மாபெரும் பிராண்டுகளாக வணிகமயமாக்க வேண்டும். 4. பெல்ஜியம் மற்றும் வியட்நாமை போல தமிழ்நாட்டின் சிறந்த துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை பயன்படுத்தி கச்சா பொருட்களை இறக்குமதி செய்து உள்நாட்டில் பதப்படுத்தி மீண்டும் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் மாபெரும் வேளாண் தொழில் மையங்களை உருவாக்க வேண்டும். தமிழ்நாட்டிற்கு ஒட்டுமொத்த ஈரோப்பிய நாடுகளின் விவசாய உற்பத்திக்கு இணையான திறன் இயல்பாகவே உள்ளது. கடுமையான தட்பவெப்ப நிலைகளிலும் அதிக மகசூலை தரும் மிக கடினமான வேலையை நமது விவசாயிகள் வெற்றிகரமாக செய்து வருகிறார்கள். ஆனால் நவீன உலக பொருளாதாரத்தில் விளைச்சல் மட்டுமே செல்வத்தை கொண்டு வராது. உண்மையான செல்வம் என்பது திறந்தவெளி வயல்களில் மட்டும் விளையவில்லை. அது தட்பவெப்பநிலை சீராக்கப்பட்ட பசுமை குடில்களிலும் தானியங்க பதப்படுத்தும் ஆலைகளிலும் ரசாயன பிரித்தெடுத்தல் ஆய்வகங்களிலும் சர்வதேச பிராண்டிங்கிலும் தான் ஒளிந்திருக்கிறது. வெறும் கச்சா விவசாய பொருட்களை உற்பத்தி செய்யும் மாநிலம் என்ற நிலையிலிருந்து மாறி உலகளாவிய அதிநவீன வேளாண் தொழில் வல்லரசாக தமிழ்நாடு உறுதியாக உருவெடுக்க வேண்டிய நேரம் இதுவே.